எப்படி வினோத் அவங்கக்கிட்ட ஃபுல்லாக அதிகாரம், போலீஸ் பலம், ஆள் பலம், போலீஸை கைக்குள்ளே போட்டுக்கிறாங்க, பொலிட்டீஷியன்ஸ் பலம், அரசியல்வாதி பலம் எல்லாமே இருக்குது. அவங்கள மீறி நம்மளால் யாராலும் எதுவும் செய்யவும் முடியாது. அந்த பலத்தை வச்சுக்கிட்டு அவங்க அதிகாரத்தை சரியாக உபயோகிக்கிறது கிடையாது. இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனால் நம்மளோட லெட்டரை யாருமே எடுத்துக்கிறதும் கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் செய்கிறது? அவங்க வழியிலே போய் அதே வழியில் அவங்க எப்படியெல்லாம் அராஜகம் பண்ணாங்களோ அந்த மாதிரி அராஜகம் பண்ணி தான் வினோத் நம்ம பண்ணணும். முகேஷ், இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம சரியான வழியில் போகலாமே. சரியான வழியில் ஒழுங்காக ஆரக்கலையும் மெயின் ஃப்ரேமையும் படித்து ஆன்சைட் போகலாமே. தேவையில்லாமல் எதுக்கு குறுக்கு வழியில் இந்த அரசியல்வாதி பலம், போலீஸை கைக்குள்ளே போட்டுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிவிட்டு ஆன்சைட் போகிறது வேணாமே. இதெல்லாம் ஒருவேளை வினோத், ஒருவேளை நான் இந்த யுத்தத்தில் தோத்துட்டாலும் நீ தொடர்ந்து இதில் போராடணும். நீயும் நானும் துணை இருப்போம், அந்த குதாவும் துணை இருப்பார். கண்டிப்பாக மகேஷ், நீ ஒருவேளை இதுலேருந்து போயிட்டாலும் இந்த வினோத் இந்த முகேஷ்காக கை கொடுப்பான். எல்லாரையும் தேவையில்லாத அரசியல் பலம், ஆள் பலம், பணபலம் இருக்கிறவங்கள ஆன்சைட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் இல்லாத மாதிரி தடுத்து இந்த முகேஷ்காக வினோத் செய்வான். அந்த குதாவும் நம்மளோட துணை இருப்பார். ஆன்சைட்டு பிடிக்காம தான் நான் வந்தேன் முகேஷ். அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி வந்தேன். அந்த இடம் எனக்கு பிடிக்கல. இப்போ பொதுமக்கள் இங்கே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆண்டனியோட அராஜகம் தாங்க முடியல. அவன் செய்கிற கெட்ட செயல்களை தட்டி கேட்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை, போலீஸும் இல்லை, யாருமே கிடையாது. இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தால் தட்டி கேட்கறது தான் யார்? முகேஷ் அவ்வளோதான். ஆண்டனியை 2 பேரும் மறைச்சிக்கிட்டாங்க. அதனால் என் பையன்றதுனால வினோத்தை விட்டு வச்சுட்டாங்க முகேஷை. அவ்வளோதான். அப்போ முகேஷ்